மனதிற்கினிய மிதுன ராசி மிதுன லக்ன நேயர்களே, குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். இந்த நிகழ்ச்சியில நாம உங்களுடைய வீட்டு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தோராயமா பார்க்க போறோம். அடிப்படையான விஷயங்கள் சிறிது மாறி இருக்கும், ஆனா இதுல இருந்து தான் மாறி இருக்கும். அதை நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்காரங்களோட வீட்டு சூழ்நிலை எப்பவும் பரபரப்பா இருக்குது. அந்த பரபரப்பா இருக்கக்கூடிய காரணம் என்ன? எப்பவுமே அடிக்கடி உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்டவங்க, தொழில் கூட்டாளிகள், தொழில் வாடிக்கையாளர்கள், தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்க, சுற்றத்தாருங்க, நண்பர்கள், இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு வருவாங்க, பேசுவாங்க, போவாங்க. அந்த இது இருக்காது. அந்த சம்மந்தப்பட்டவங்களாம் ரெகுலராக வரவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் வந்துட்டு போகலன்னு எப்படியோ இருக்கும். அது மாதிரி வந்துட்டு போயிட்டாங்கன்னா பரபரப்பாக அப்படியே வீடு சூழ்நிலை இருக்கும். அது ஒரு மெயினான காரணம். அது இவங்க விருந்தோம்பல் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்களா? ஆமா, இவங்க விருந்தோம்பலை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. யாரா வந்தா அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறது இங்க ரெடியா வச்சிருப்பாங்க. எப்ப வேணா நம்ம வீட்டுக்கு யார் வேணா திடீர்னு வருவாங்க, யார் வேணா எப்ப வேணா நம்ம வீட்டுக்கு திடீர்னு வருவாங்கன்னு நல்லா தெரியும். இவங்களோட ஓய்வு நேரத்தை கூட வரவங்க சட்டை பண்ணிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் உட்காந்து பேசிட்டு இவங்க பாட்டுக்கு ஓய்வு எடுத்துட்டு கூட இருப்பாங்க. அதே சமயத்தில் அந்த விருந்தோம்பல்ங்கிறது வரவங்களுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ப்ரிப்பேர் கரெக்டாக பண்ணி வச்சிருப்பாங்க. விருந்தோம்பலை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க விருந்தோம்பலை. சரி, அதனால இவங்களுக்கு செலவு அதிகமாகதா? விருந்தோம்பலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா, அதனால குடும்ப செலவு போக வீண் செலவு நிறைய வரும் இல்லையா? அந்த செலவுகள் அதிகம் வராதா? அந்த செலவை சமாளிக்கணுங்கிற எண்ணம் உள்ளவங்க. இவங்க குடும்பத்தையும் நல்லாவே சமாளிப்பாங்க, அந்த மாதிரி வர செலவையும் சமாளிப்பாங்க. அது இவங்க விரும்பி செய்யறதுனால அது ஒரு இதாக இவங்களுக்கு தெரியறதில்லை. அந்த செலவுகளை பெருசாக இவங்க எடுத்துக்கிறதில்ல. இவங்க வீடுகளை எப்படி வச்சுக்க விரும்புறாங்க? புதிய வகையில் அல்ட்ரா விஷயங்களை பயன்படுத்தி அந்த அல்ட்ரா மாடல்ல அழகுபடுத்தணும். இந்த ஸ்கிரீன் இப்போ புதுசாக வந்திருக்கு, இந்த பெட் ஸ்ப்ரெட் இப்போ புதுசாக வந்திருக்கு, இந்த மாதிரி பர்னிச்சர் இப்போ புதுசாக வந்திருக்கு அப்படி இந்த லேட்டஸ்ட் வகையில் மாத்துறதுல இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். அது புதிய வகையில் அழகுபடுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். சரி, ஒருவேளை வாடகை வீட்டில் இருந்தா அதுக்காக செலவு பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதுவும் பண்ணுவாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் கூட பெயிண்ட் அவ்வளோ காஸ்ட்லி அடிச்சிருக்க மாட்டாரு. இவங்க வாடகைக்கு போனவொடனே அது ரொம்ப காஸ்ட்லி. அவனே ஆச்சரியப்படுவான், என்னடா இவ்வளோ லிட்டரு 500 போட்டு 400 போட்டு பெயிண்ட் அடிக்கிறாங்க சொந்த வீடு மாதிரி அப்படின்னு அவனுக்கே ஆச்சரியமா இருக்கும். அதை பக்காவா இவங்க சொந்த வீடு எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி அருமையாக அழகுபடுத்திடுவாங்க. அவனே கூட நாம குடியிருந்தா கூட இப்படி பண்ண மாட்டோம்பா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி அதை அழகுபடுத்திடுவாங்க. அவனுக்கு ஒரு பயமா கூட போயிடும், இவனா இந்த அளவுக்கு வச்சிருக்கான் பராமரிக்க, வீடு காலி பண்ணுவாங்களா சொந்தமா வச்சுக்கோங்களா அப்படின்னு அவனுக்கு பயமா கூட போயிடும். சரி, இந்த மாதிரி செய்யறதுக்கு வீட்டு உரிமையாளர் ஒத்துக்கல. வாடகை வீட்டில் இருக்காங்க, அவன் ஒத்துக்கல, இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க, இருக்கிறதே தான் அப்படி இருக்கணும். ஆனால் இவங்களால அது சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க முடியாது, பொறுத்த முடியாது. எப்படிங்க நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு என்ன, உங்களுக்கு அந்த டைமுக்கு காலி பண்ண அவ்வளோதாங்க, நாங்கள் என்ன செலவு வீட்டுக்கு பண்ணால் உங்களுக்கு என்னங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் சரி வீட்டுக்காரர் சொல்கிறாரு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண அப்படி போயிடலாம், அப்படி போக மாட்டாங்க. அந்த வீடு இவங்களுக்கு பளிச்சுன்னு அப்படி நீட்டாக அப்படியே புது இதாக இருக்கும், நவீன மாடலில் வச்சுக்கணும் வீட்டை. அதில் ரொம்ப இவங்க விருப்பமாக இருப்பாங்க. அது எவ்வளோ சிறிய வீடாக இருந்தாலும் அதை அந்த மாதிரி வச்சுக்குவாங்க. அந்த வீட்டோட உரிமையாளர் ரொம்ப அற்ப புத்தியாக இருக்காரு. அதெல்லாம் இவங்க பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கல. அவர் வரும்போது பிறகு என்ன தேவையில்லாம் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறார், ரொம்ப அற்ப புத்தியாக இருக்கிறார். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு வீட்டை மாற்றிடுவாங்க. அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட ஒரு திருப்தி இல்லை அப்படின்னா இவங்க பண்ண செலவுக்கு உண்டான ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்துட்டு டக்குன்னு வீட்டை மாற்றிட்டு போயிடுவாங்க. அதுக்காக இது செலவு பண்ணாம, அது பண்ணாம, அப்படி பண்ணாம, இப்படி பண்ணாம அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. சில விஷயங்களை கூட அதை எடுத்து அதோட அழகு கெட்டு போயிடும் சொல்லி அப்படியே விட்டு போயிடுவாங்க. ஒரு தொட்டி கூட வச்சுருப்பாங்க,
இது எடுத்தா அது அவங்க மனசு அது ஒத்துக்காது. இது எடுத்தா அதோட அளவு கெட்டுப்படுமே, இந்த இடத்துல இந்த ஸ்லாப் உடச்சி எடுத்துட்டு போகணும். சில பேர் வாடகை இருந்தாங்கன்னா இவங்க போட்டு அந்த பல்பு சுவிட்சு அந்த இது போல எல்லாத்தையும் பேத்து எடுத்துட்டு போடுவாங்க. ஒன்று விடாமல் எடுத்துட்டு போடுவாங்க. பழகிற வரைக்கும் நல்லா பழகிட்டு இருப்பாங்க வீட்டு ஓனர்கிட்ட. ஆனால் காலி பண்ணுறோன்னு சொன்னோன்னே இவங்க செஞ்ச ஒன்று விடாம அப்படியே கழட்டி எடுத்துட்டு போடுவாங்க. இவங்க போட்ட பல்பு அது இவங்க அப்படி இல்லை. என்னடா இது நான் எடுத்தோம்னா நான் அது அந்த வீட்டோட கலை இழந்து போயிடுமே, சரி இது இப்படி இருக்கட்டும், இந்த இது அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்க எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையான குணம் இவங்ககிட்ட இருக்கும். இதெல்லாம் இவங்க பெக்குலியராக இவங்ககிட்ட நம்ம பார்க்கறது. வீட்டில் ரொம்ப இவங்க சோம்பேறித்தனமாக இருப்பாங்களா? வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சோம்பேறித்தனமாக இருப்பாங்களா? இவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாலே இந்த வீட்டை எப்படி டெக்கரேட் பண்ணலாம், ரொம்ப ஆர்டினரியாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப இதாக வீடு இருந்துடக்கூடாது. கொஞ்சமாச்சும் டெக்கரேட்டிவாக இருக்கணும். அதுக்கு என்ன வழி? அது எவ்வளோ கம்மி செலவில் நம்ம வசதி தம்பி இந்த மாதிரி செலவில் சில பொருட்களை வாங்கிட்டு வந்தாச்சு இதை அழகுபடுத்தணும். சில பூ வேலைப்பாடுகள் பண்ணணும், சில பூத்தொட்டிகள் வைக்கணும், சில பொருட்கள் வைக்கணும், சில புக்ஸை வாங்கணும், ஷோகேஸில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அழகுபடுத்துறதுல இவங்க கவனம். வீட்டில் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா இவங்களோட கவனம் பெறா வீட்டை எப்படி அழகுபடுத்துறது அப்படின்னா இவங்க எப்பவுமே அழகை தான் விரும்புவாங்களா? அந்த கேள்வி வருது இல்லை. வீடு மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் இவங்க அழகு பிரியர்கள். அழகை ரொம்ப பிரியப்பட்டு ரசிக்கிறதுல இவங்க அவங்களை பார்த்தாவே இவங்க கண் அப்படி குளிமை அப்படி ரம்மியமாக இருப்பாங்க. அது ஒரு மாதிரி இருக்கும். வேற மாதிரி எண்ணங்கள் கூட அவங்க மேலே வராது. அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது உள்ளவங்க. அந்த மாதிரி கவர்ச்சி வசியம் அந்த மாதிரி கிடையாது. அதாவது அவங்க மேலே நம்ம பிரியப்படுறது, அவங்க மேலே ஆசைப்படுறது அப்படி வராது. அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த ஒரு அழகாக இருக்கு. அழகு பிரியர்கள் இருக்கு. அழகாக இருக்கணும், அழகாக வச்சுக்கணும் வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. வார்த்தைகள் கூட ரொம்ப அழகான வார்த்தைகள் தான் உபயோகப்படுத்துவாங்க. இவங்க குடும்பத்தார்கள் எப்படி வச்சுக்குவாங்க? இவங்க குடும்பத்தில் ஒருத்தர் இருக்காங்க, அந்த குடும்பத்தில் ஒரு மீன ராசி மீன இலக்கணம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உண்டான எல்லா சௌகரியமும் இவங்க செஞ்சு தருவாங்க. சரி, உனக்கு நீ இப்படி வச்சுக்கோ, ரூம்ல இந்த பொருள் வச்சுக்கோ, உன்னோட பெட் இப்படி வச்சுக்கோ, நான் போனால் உனக்கு இது ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள் லேம்ப் வாங்கிட்டு வந்தேன், உனக்கு இந்த இது வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன், நீ இந்த மாதிரி அந்த அவங்களுக்கு உண்டான சௌகரியத்துக்கு பிறகு அவங்க செஞ்சு தரணும்னு பிரியப்படுவாங்க. இவங்க பெரிய குடும்பத்தில் பிறப்பாங்களா சின்ன குடும்பத்தில் பிறப்பாங்களா? இப்போ மேசமும் ரிஷபமும் பார்த்தோம், அவங்க பெரிய குடும்பத்தில் தான் பிறப்பாங்கன்னு பார்த்தோம். இவங்க குடும்பம் சின்னதாக தான் இருக்கும். சின்ன குடும்பத்தில் தான் அவங்க பிறப்பாங்க. அங்கே ரொம்ப செல்ல பிள்ளைகளாக அவங்க வளருவாங்க. இவங்க குடும்ப பொறுப்பை எடுத்துக்குவாங்களா? செல்ல பிள்ளைங்கிறீங்க, அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறீங்க. நீங்கள் இவங்க பொறுப்பு எடுத்துக்குவாங்களா அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே குடும்ப பொறுப்பை எடுக்கிறதும் இவங்க தான். சின்ன வயசுலேருந்து இதை நாம் தான் பண்ணி ஆகணும், இது நம்மளோட பொறுப்பு இது அப்படின்னு சொல்லி குடும்ப பொறுப்பு எடுத்துக்குவாங்க. குடும்ப பொறுப்பில் ரொம்ப அது அளவுக்கு அதிகமான ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க. எந்த மாதிரி குடும்ப பொறுப்பை இவங்க விரும்பி ஏற்றுக்குவாங்க, எந்த மாதிரி குடும்ப சுமைகளை இவங்களுக்கு இருக்கும்? இவங்க விரும்பி ஏற்றுக்கிற குடும்ப பொறுப்பு, இவங்க விரும்பி ஏற்றுக்கிற குடும்ப சுமைகள் எது? இவங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கொடுத்து வச்சவங்க. ஒரு வீட்டில் மூத்தவர்கள் மிதுன ராசி லக்னமாக இருந்து இளைய சகோதர சகோதரி இருந்தாங்கன்னா அந்த இளைய சகோதர சகோதரிகள் பாசம் இவங்களுக்கு ரொம்ப அதிகம். அவங்க நல்லா படிக்கணும், அவங்களுக்கு உண்டான சௌகரியங்கள் நம்ம செஞ்சு கொடுக்கணும், அதற்கு உண்டான செலவை நாமளே பொறுப்பேற்றுக்கணும். நான் படிக்க வைக்கிறவங்க, நீ நல்லா படி, நான் அது சொல்றவங்களாம் இவங்க தான். அந்த குறிப்பிட்ட பொறுப்பு இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக எடுத்துக்குவாங்க. அந்த படிக்க வைக்கிறது, இளைய சகோதரர்களுக்கான சவரட்டனை செஞ்சு கொடுக்கறது, இதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே பொறுப்பை எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னீங்க. அப்படின்னா பெரியவங்களா நாட்டு குடும்ப பொறுப்பு விட்டுருவாங்களா? சின்ன வயசுல இருக்குது ரொம்ப சலிச்சு போய் போடா எல்லாம் செஞ்சு பார்த்து சலிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை விட்டுருவாங்களா? இல்லை, இவங்க வளர வளர அந்த பொறுப்புகளும் அதிகமாகிட்டே போகும். எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு குடும்ப பொறுப்பு அதிகமாகிட்டே போகும். அதனால் இவங்க குடும்ப பொறுப்புலேருந்து விடுபடவே முடியாது. கடைசி மூச்சு வரை குடும்ப பொறுப்பு இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு விஷயம். இவங்களோட குடும்பத்தோட நிலைமை எப்படி இருக்கும்? பொருளாதாரத்திலும் சரி, அதோட வளர்ச்சியிலும் சரி, இவங்க குடும்ப நிலைமை எப்படி இருக்கும்? அதாவது குறைந்தும் குறையாமலும் வளர்ந்தும் வளராமலும் இருக்கும்.
குறைஞ்ச மாதிரி தெரியும் ஆனால் குறைஞ்சிருக்காது, வளர்ந்த மாதிரி தெரியும் ஆனால் வளர்ந்துருக்காது. அந்த மாதிரி ஒரு ஆவரேஜாக தான் போயிட்டு இருக்கும். இன்பமும் துன்பமும் வளர்ச்சியும் குறைவும் மாறி மாறி நடக்கும் குடும்பத்தில். ஒரே மாதிரி சூழ்நிலை வந்து ஒரே மாதிரி அந்த டெவலப்மெண்ட் இருக்காது, ஒரே மாதிரி வீழ்ச்சியும் இருக்காது. வளர்வது தேய்வது இது ரெண்டும் மாறி மாறி நடக்கும். அது ஒரு வித்தியாசமான விஷயம் இவங்களை பொறுத்த வரைக்கும். நேரிலே இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். வணக்கம், வாழ்த்துக்கள்.